வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி மழைக்கு இதமான வத்த குழம்பு ப்ளஸ் மிளகு போட்டு குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம். தேவையான பொருளெலாம் கட் பண்ணிக்கலாம். முதல்ல பெரிய வெங்காயம் 4 எடுத்து நல்லா சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு தேவையான அளவு நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்து பூண்டு, நல்ல நாட்டு பூண்டு சின்னதாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, அதையும் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. அடுத்து தேவையான மசாலாக்கள், தாளிப்புக்கு தேவையான பொருள் எல்லா பக்கத்தில் எடுத்துகிட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு கடாயை ஒன்று அடுப்பில் வச்சு, இந்த குழம்புக்கு முக்கியமானது நல்லெண்ணெய் நல்ல 3 குழிக்கரண்டி அளவுக்கு தாராளமாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம தேவையான பொருளை எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் தாளிப்புக்கு தேவையான பொருள் எடுத்து நல்ல எண்ணெய் காஞ்சோன்னே அது தாளிப்பு பொருளெல்லாம் அதில் போட்டுருங்க. அதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம், இந்த பொருளெல்லாம் போட்டுட்டு நல்லா பொரியிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு பொருளாக எடுத்து சேர்க்க போகிறோம். அதில் கருவேப்பிலை 2, பச்சை மிளகா, பூண்டு, இந்த 3 பொருளையும் முதல்ல சேர்த்து நல்லா வணக்கணும். அதாவது அந்த பூண்டோட காரத்தன்மை போகிற அளவுக்கு அந்த நல்லெண்ணெயில் வதக்கி எடுத்துடணுங்க. அது நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா பொரிச்சுக்கோங்க. அந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே நல்லா பொரிச்சிட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே வணக்கி விடணுங்க. நல்லா வணங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வெங்காயம் வணங்கிடும். குழம்புக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. பத்தலைன்னா நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு போட்டாச்சு, நல்லா வணக்குங்க. அதுவும் கொஞ்சம் நல்லா வணங்கி வர அளவுக்கு கொஞ்ச நேரம் நல்லா வணக்கி விட்டுட்டு, அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 3 தக்காளி, மீடியம் சைஸாக 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த உப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த உப்புலேயே இந்த தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா வணங்கிடும். நம்ம எல்லா குழம்புக்கும் வணக்கிற மாதிரி தக்காளியை நல்லா மசியெல்லாம் அதில் வணக்கக்கூடாதுங்க. ஓரளவுக்கு அரை வேக்காடு வர அளவுக்கு தக்காளியை நல்லா வணக்கி கொடுத்துருங்க. நல்லா வணக்கிட்டே இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நம்ம மசாலா எடுத்து வச்சுருக்கோம். என்னென்னு பார்த்திங்கன்னா, வத்த பவுட்ரு, கொரியாண்டர் பவுட்ரு, அதாவது மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி 1 டீஸ்பூன். இதில் எவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா, வத்தப்பொடி 1.5 ஸ்பூன் வச்சுருக்கிறேன், கொத்தமல்லி பவுட்ரு 2 ஸ்பூனு, 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள். இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரணுங்க. அது வரைக்கும், அது மட்டும் இல்லாமல் அந்த மசாலாவோட பச்சை வாடை போகணும். பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்ருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசாலாவோட பச்சை வாடை போகணும். போயிட்டு அது நல்லா எண்ணெய் திரிஞ்சு வருங்க. அதுக்குள்ளார நம்ம ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன், அதை கரைச்சிக்கோங்க. அங்கே பாருங்கள், நல்ல எண்ணெயெல்லாம் திரிஞ்சு தனித்தனியாக வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா இப்போ புளியை சக்கை இல்லாமல் நல்லா கரைச்சி சக்கை தனியாக புளி தனியாக எடுத்துட்டு, புளி தனியாக இப்போ அதில் ஊற்ற போகிறோம். சக்கையெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க, இல்லைனா வாயில் அங்கங்கே தண்ட ஆரம்பிக்கும். நல்ல சக்கையை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வெறும் தண்ணியை மட்டும் அதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் தேவையான தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லை அப்படின்னா புளி தண்ணியே போதும். இப்போ எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது, ரொம்ப குழம்பு கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா நம்ம ஊற்றின புளியும் மசாலாவும் ஒன்று சேரணும், அது இல்லாமல் புளியோட பச்சை வாடையும் போகணும். இந்த நேரத்தில் குழம்புக்கு உப்பு போதுமான்னு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. பத்தாததுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்திங்கன்னா தான் குழம்புல உப்பு கூடும். உப்பு போட்டு நல்லா குழம்ப நல்லா கிண்டி விட்ருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பெருங்காய பவுட்ரு. இது எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெருங்காயத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இப்போது மிளகு குழம்புன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, 2 டீஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கிறேன். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்துக்கோங்க.
இடையில இடையில அப்பப்போ குழம்ப கிண்டி விடுங்க. இந்த குழம்பு என்னென்னா மூடி வச்சு கொதிக்கக்கூடாதுங்க. அடுத்து மிளகை பார்த்திங்கன்னா நல்ல இடிகளில் போட்டு அப்படியே போட்டோம்னா நம்ம வாயில் அங்கங்கே கடிபடும். ஒன்று பாதியமாக உடச்சி வச்சுக்கோங்க. மிளகை உடச்சி ரெடி பண்ணி வச்சாதான் குழம்பு வந்து இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து சுண்டி வந்துருச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் மிளகு மட்டும் போட்டால் நல்லா இருக்காதேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வத்தலையை எடுத்து போட்டோம்னா வாய்க்கு இந்த மலைக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வத்தை போடலான்னு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. நல்லா நம்ம போட்ட பூண்டு வெங்காயம் எல்லாமே குழம்போடு சேர்ந்து நல்லா எண்ணெய் திரிஞ்சு குழம்பு நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இன்னொரு கடாயை அடுப்பில் எடுத்து வச்சு அதே நல்லெண்ணெய் தாங்க, நல்லா 2 கரண்டி அளவுக்கு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வத்தை எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை பொரிக்க போகிறோம். அதில் இப்போது வத்தலை அந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சேருங்க, அப்போ தான் அந்த வத்தல் வந்து நல்லா பொரிஞ்சு வரும். இப்போது நல்லா அந்த வத்தலை அந்த நல்லெண்ணெயிலேயே நல்லா வறுத்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா குழம்பு வந்து சிம் பண்ணிடணும், லைட்டாக கொதிச்சுட்டு இருக்கணும். ரொம்ப வேகமாக கொதிக்க விட்டுட்டு இதை தூக்கி ஊற்றணும் அப்படின்னா நம்ம மேலே தெரிச்சிடும். ஸோ செய்யும்போது அதை மட்டும் கேர்ஃபுல்லாக செய்யுங்க. இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா தயாராகிடுச்சு. நான் வறுத்து வச்ச சுண்டை வத்தல் எடுத்து இப்போ குழம்போட சேர்க்க போகிறோம். அப்படியே அந்த எண்ணெயோடையே சேர்த்துருங்க, அப்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடுத்து நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா மிளகு, அதையும் அதோட சேர்க்கணும். ஏன் இதை கடைசியில் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோட மருத்துவ குணம் எண்ணெயிலையோ குழம்புலையோ கொதித்து போயிடக்கூடாது. கடைசியாக சேர்த்தோம் அப்படின்னா அதோட மருத்துவ குணம் நம்ம உடம்புக்கு ஃபுல்லாக போய் சேரும். இதை சளி பிடிக்கிற சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் சாப்பிட்லாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேர்க்க வேண்டிய எல்லா பொருளும் சேர்த்தாச்சுங்க. கடைசியாக குழம்ப நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுக்கோங்க. எண்ணெயெல்லாம் நல்லா நம்ம ஊற்றின எண்ணெய் பூரா பாருங்கள் குழம்பு கக்கி எல்லாமே வெளியே வந்துருச்சு. இப்போ கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலை, அது ஏன் அப்படின்னா கடைசியாக போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த குழம்புல அந்த வாசம் நின்று பேசுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கிண்ணத்துக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. சமைக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த டயத்துலலாம் சமைங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவுலுக்கு நம்ம வச்ச குழம்பு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்.